ஒரு அழகான கிராமத்துல வேதவள்ளி அம்மாங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வயக்காடு இருந்தது. ஆனா அவங்களால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இதனால வேதவள்ளி அம்மா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைக இருந்து கொஞ்சம் நம்மளை பார்க்கணும் பார்த்தா அதுக்கு கல்யாணம் முடிச்சதுமே ஊரை பார்த்துக்கிட்டு போயிருதுக்க பார்த்துக்க. என் பையனாச்சு கடைசி வரைக்கும் கூட இருந்து என்னைய பார்த்துக்குவான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேலே வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான். நானா ஒரு ஆளாக வந்து எவ்வளோ கஷ்டத்தை தான் பார்க்குறது. எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேது. சை, அடடா, அங்கே பாரு எவ்வளோ அழகான நண்டுகளாக இருக்குது. நல்லா வயக்காட்டில் நண்டு நிறையா வந்துருச்சு போல இருக்கே. போய் பிடிப்போம் கொஞ்சத்தை. அந்த பாட்டி வயக்காட்டில் நிறைய நண்டு வந்தனால அந்த நண்டுகள் எல்லாம் பிடிச்சு ஒரு அழகான பக்கெட்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நண்டெல்லாம் யாருக்கு கொடுக்கறது? யார்ட்டையா கொடுத்தாவது யாராவது சமைச்சு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிரியா வருவாள்ல, அவகிட்ட கொடுத்து விடுவோம். பிள்ளைகளுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறா, அவளுக்கு கொடுத்து விடுவோம். ஏண்டி பிரியா, பிரியா, உன்னைய பத்தாண்டி யோசிச்சுக்கிட்டதே வாங்க. ஏண்டி பிரியா, இந்த பக்கெட் நிறைய நண்டு இருக்குது பார்த்துக்க. எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளுக்கு நல்லா இடிச்சு போட்டு ரசம் மாதிரி வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்க. சளி பூரா முறிஞ்சு போயிடும். நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்துக்க. ஒழுங்காக வாங்கிட்டு போய் செஞ்சு கொடு. என்னடி நான் கொடுக்குறேன் முழிச்சுக்கிட்டே நிற்கிறேன், வாங்கிட்டு போ. வேதவள்ளி அம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பேசாமல் இதை தான் வச்சு வியாபாரம் பண்ணி விற்கலாமே. ஏண்டி இதை யாரடி வாங்க போகிறா? வயக்காட்டு நண்டெல்லாம் போய் வாங்குவாங்களாக்கும். இதை வச்சு நான் என்னத்தடி செஞ்சு விற்கிறது? அதெல்லாம் ஒரு பிரயோஜனத்துக்கு ஆகாதுமா. நீ எடுத்துகிட்டு போய் உன் குழந்தைகளுக்கு ஏதாவது சமைச்சு கொடு. 4 நண்டை போட்டு சூப்பு வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கவே சளி தானாக முறிஞ்சு போயிடும் பார்த்துக்க. பிள்ளைய தும்மிக்கிட்டே இருந்ததை பார்த்தேங்கன்னு எடுத்துகிட்டு போ. சரி, நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் 2 முட்டை எடுத்துக்கிறேன். ஆனால் மிச்சத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இடிச்சு போட்டு ரசம் மாதிரி வச்சு இல்லைன்னா சூப் மாதிரி வச்சு போய் அந்த இடத்துல நின்று விற்றீங்கன்னா கூட நல்ல வியாபாரம் ஆகுமா? நான் சொல்கிறத கேளுங்க. அங்கே வந்தவ பாதி நண்டை மட்டும் வாங்கிட்டு கிளம்புனா. என்னடா இது, இவ இப்படி சொல்லிட்டு போறா? சரி, நம்ம தான் ஒரு தடவை வியாபாரம் பண்ணி தான் பார்ப்போமே. இந்த நண்டு சூப்பை யாராச்சும் வாங்கி சாப்பிட்டா நமக்கு தானே கொஞ்சம் லாபம். உடம்பு வலியாவது குறையும். பேசாமல் இந்த நண்டை நல்லா இடிச்சு போட்டு நல்லா மிளகெல்லாம் தட்டி போட்டு சூப்பு வச்சு எடுத்துகிட்டு போவோம். வேதவள்ளி அம்மா அந்த நண்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அந்த சூப்புக்கு தேவையான எல்லா பொருள்களையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, சளிக்கு இதமான நண்டு சூப்பு. எல்லாரும் ஓடி வாங்கம்மா. இந்த நண்டு சூப்பை குடிச்சிங்கன்னா சளி முறிஞ்சு போயிடும். சீக்கிரம் எல்லாரும் ஓடி வந்து நண்டு சூப்பை குடிங்க. ஒரு சூப்பு வெறும் 10 ரூபா தாண்டா கண்ணா. வாங்க வாங்க, நண்டோடு போட்டு தரேன், வாங்கம்மா. வேதவள்ளியம்மா, என்ன நீங்கள் நண்டு சூப்பு கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னம்மா இது, இந்த காலத்தில் போய் நண்டு சூப் போட்டிருக்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா இல்லையா? ஏன்டா என்னை வம்புழுக்கிறியா இல்லை உண்மையிலே தான் சொல்கிறியாடா? ஏன்டா எனக்கு மூளை இல்லையாக்கும்? நான் நண்டு சூப்பு போட்டனால என்ன பிரச்சனை? இது உடம்புக்கு நல்லது தானே. ஏண்டிய அவன் சொல்கிறத என்னடி தப்பு இருக்குது? இந்த வெயில் காலத்தில் வந்து இப்படி சூடாக நண்டு சூப்பு போட்டேன்னா யாரடி வாங்கி குடிக்க போகிறா? என்னடி வேதவள்ளி, இது கூட தெரியாமையா சுற்றிக்கிட்டு இருக்கிற? இந்த வெயில் காலத்தில் போய் நண்டு சூப்பெல்லாம் போடக்கூடாது பார்த்துக்க. எல்லாம் ஏதாவது குளிர்ச்சியான பொருளாக விற்றத்தான் வாங்குவாங்க. இந்த நண்டு சூப்பை போய் வெயில் காலத்தில் வாங்கி குடிக்க போகிறாங்க. பேச்சாமல் போடி. அப்படியா? அட கடவுளே, நான் இதை மறந்துட்டேன் பார்த்தியா? ஆமாம், இந்த வெயில் காலத்தில் நண்டு சூப்பு குடிக்க மாட்டாங்கல்ல. ஏதாவது கூலிங்காக தான் குடிக்கணும்னு நினப்பாங்க. என்ன பண்ணுறதுடி, என் வயிற்று பொழப்புக்கு ஏதாவது ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலான்னு தான் பார்த்தேன். இப்போதைக்கு என் கைவசம் இருக்கிறது இந்த நண்டு மட்டும்தான். இதை வச்சு பண்ணாவாச்சும் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். இதுக்கும் வழி இல்லையா? கடவுள் ஏதாவது ஒழிய கண்டிப்பாக ஏதாவது கொடுத்துருப்பாரி, நீ கவலைப்படாத. இந்த நண்டு சூப்பை இதுக்கு மேலே யாரும் வாங்க போகிறதில்ல. பேசாமல் இதை வீடுக்கு ஊற்றி கொடுத்துட்டு போய் நம்ம வேறு வேலை இருந்தால் தேடி பார்ப்போம். நைட்டு வேதவள்ளி அம்மா அந்த காற்றெல்லாம் சில்லுன்னு அடிக்கிறதுக்கு எதமா வெளியே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. வேதவள்ளி பாட்டி, வேதவள்ளி பாட்டி, கொஞ்சம் எந்திரிங்களே. வேதவள்ளி பாட்டி. என்னப்பா இந்நேரத்தில் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? பாட்டி இப்போதான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து எழுப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? வேதவள்ளி பாட்டி, 2 முட்டை இருந்தால் கொடுங்களே. நாங்கள் சிக்கன் ஆம்லெட் ஊற்றி சாப்பிட போகிறோம் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் 2 முட்டை வாங்கலான்னு வந்தோம். உங்ககிட்ட முட்டை இருந்தால் கொடுங்களே. இங்கேருந்து டவுனுக்கு போகணும். அப்புறம் நான் என்னதே சிக்கன் ஆம்லெட்டா? என்னப்பா இது புதுசாக இருக்குது? சிக்கன் ஆம்லெட்டா? அது எப்படி போடுவீங்க? அது ஒன்றும் இல்லை, சிக்கனை நல்லா அவிச்சு நல்லா கறியாக பிச்சு ஆம்லெட் இருக்குல்ல முட்டை, அதில் கலக்கி ஊற்றுனா அது சிக்கன் ஆம்லெட். ரொம்ப சுவையாக இருக்கும் பாட்டி. நான் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். 2 முட்டை கொடுங்களே.
2 முட்டை என்ன 4 முட்டையை பாட்டிட்டு இருக்குது, எடுத்துட்டு போய் நல்லா ஊற்றி சாப்பிடுங்க. அட இது மாதிரி நம்மளும் ஒரு நண்டு ஆம்லெட் செஞ்சு போட்டால் நல்லா இருக்குமே. இவங்க சிக்கன் உதுத்து போட்டு பண்ணால் நம்மளும் நண்டை உதுத்து போட்டு பண்ணால் அந்த ஆம்லெட் ரொம்ப ருசியாக இருக்குமே. இது ஒரு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக போட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். அழையில வழக்கம் போல வேதவல்லி அம்மா நண்டுகள் எல்லாம் நல்லா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படியாச்சு அந்த நண்டை வச்சு ஆம்லெட் போட்டுறணும்னு நினைச்சாங்க. இந்த நண்டுகள்லாம் ஒரு வழியா பிடிச்சாச்சு. எப்படியாச்சும் இதுல இருக்க கறியெல்லாம் தனியா எடுத்துட்டு அதுல ஆம்லெட் போடுவோம். வாங்க வாங்க, சுவையான நண்டு ஆம்லெட்மா. ஒரு ஆம்லெட் வெறும் 15 ரூபாய் தான். எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா சூடா இருக்குது. வாங்க வாங்க. ஏய் பாட்டி, நண்டு ஆம்லெட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஆம்லெட்னா. எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க. நிச்சயமாடா கண்ணா, ஒரு ஆம்லெட் வெறும் 15 ரூபாய் தான். பார்த்துக்கங்க, நீங்க சொன்ன ஐடியா வச்சு தான் பாட்டி முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன். நானே ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப ருசியா அள்ளிச்சு. பார்த்துக்கங்க, கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. பாட்டிமா, எனக்கும் ஆம்லெட் வேணும், போட்டு கொடுங்க. அங்க வந்த குழந்தைங்க எல்லாமே இந்த ஆம்லெட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாட்டிக்கும் கலெக்ஷன் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. பாட்டிமா, நாளைக்கும் இந்த ஆம்லெட்டை போட்டு கொண்டு வாங்க. எல்லா நாளுமே இந்த ஆம்லெட்டை நாங்க வாங்கி சாப்பிட தயாரா இருக்கோம். ரொம்ப சுவையா இருக்கு பாட்டிமா. அந்த குழந்தைக்கு மொத்தமே 3 ஆம்லெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆம்லெட் ரொம்ப சுவையா இருந்தது. அட இது நல்லா வியாபாரம் ஆகுதே. எனக்கு இது போதும். இதை வச்சே நம்ம பொழப்ப ஓட்டிட வேண்டிதான். இனி இந்த ஆம்லெட்டை செஞ்சு செஞ்சு கொண்டு வந்தா கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்குமே பிடிக்கும். வேதவல்லி அம்மா, நீங்க ஏதோ நண்டு ஆம்லெட் போடுறீங்களாமே. இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க. எனக்கும் அது கொடுங்க. மொத்தமே எனக்கு 10 ஆம்லெட் பேக் பண்ணி கொடுங்க. பக்கத்துல இருக்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்டிருக்காங்கம்மா, கொஞ்சம் பேக் பண்ணி கொடுக்குறீங்களா? அட அட அடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கடவுளே, நீ கண்ணை திறந்துட்ட. இப்படி ஒரு நல்ல வியாபாரம் ஆக ஆரம்பிச்சிருச்சே. இதை நினைக்கும் போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ஃபுல்லா பாட்டி நண்டு ஆம்லெட்டை நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டியோட ஆம்லெட்டே தீந்துருச்சு. காலையில வழக்கம் போல அந்த நண்டுகளை பிடிக்கலான்னு போறப்ப அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம். அட என்னடா இது, எந்த பொந்தலையுமே நண்டே இல்லை சுத்தமா. ஐயோ கடவுளே, என்னது இது சோதனை எனக்கு. ஒரு 4 நண்டு இருக்குது. இந்த 4 நண்டை வச்சு நான் என்னன்னு கடை போடுறது? இப்போ என்ன பண்றது? பேசாம பக்கத்து வயல்ல போய் தேடி பார்ப்போம். காமாட்சி, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுடி. உன்னோட வயலில் இருக்க நண்டு இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கவா. என் வயலில் இருக்க நண்டு காலியாயிருச்சு. ஆனால் இதுக்கு மேலே பிடிக்கிறத நான் கொஞ்சம் சேவிங்ஸாக வச்சுக்கிறேன். அது எப்படின்னா, நல்லா ஆற்றுல போட்டு வளர்த்துக்கிறேன்டி. எப்படியாச்சும் உன் நண்டுகளை கொடுக்குறியா? என்னால் முடியாது பார்த்துக்க. என்ன என்கிட்ட வந்து உனக்கு எவ்வளோ தும்முறு பார்த்துக்க. என் வயக்காட்டு நண்டை நீ எதுக்கு பிடிச்சிட்டு போற? அதெல்லாம் நான் விட மாட்டேன் பார்த்துக்க. ஆள்களி மூஞ்சிகளி பாரு. இப்படியே வந்தா அப்படியே வந்து பிடிச்சிட்டு போவோம். நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏண்டி வேதவல்லி, இதெல்லாம் நீ கேட்கணுமாடி? ஏண்டின்னு இப்படி பேச வைக்கிற? எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போடி. உனக்கு இல்லாத உரிமையா? போடி முத. நான் கூட கொஞ்ச நேரம் பயந்தே போயிட்டேடி நீ இப்படி பேசுவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரிடி, நான் இந்த வயலில் இருக்க நண்டெல்லாம் பிடிச்சிட்டு போய் பாதி நண்டை என்னோட குட்டி அங்கனக்குள்ள ஆறு இருக்கு பார்த்துக்க, அதில் விட்டு நல்லா வளர்த்துக்கிறேன். அது பெருகிரும்ல. ஆமாடி, அது கூட ரொம்ப நல்ல ஐடியா தான் பார்த்துக்க. பிடிச்சிட்டு போய் ஆற்றுக்குள்ள போட்டு நல்லா அது பெருக விடு பார்த்துக்க. அப்போதான் உனக்கு நண்டு நல்லா வியாபாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த பாட்டியும் நண்டுகள் எல்லாம் பிடிச்சிட்டு போய் பாதி நண்டுகளை ஆற்றுல விட்டுட்டு மீதி நண்டுகளை ஆம்லெட் போட ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அந்த பாட்டி சோர்ந்து உட்காராம தன்னம்பிக்கையோட உழைச்சாங்க. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.